ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அதாவது முதல் பட்டதாரி அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் இது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸ்க்கு நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் தராங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னா, இதை ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்க முடியும். ஸோ நம்மளே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா கேன் நம்பர் தேவைப்படும். கேன் நம்பர் அப்படிங்கிறது சிட்டிசன் அக்சஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லா சர்வீஸுக்குமே கேன் நம்பர் தேவைப்படுது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ வேணும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டோட ஆதார் கார்டு வேணும். அதுக்கப்புறம் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறக்காக அதில் ரேஷன் கார்டு நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ இது ரெண்டுமே அதிலே வந்துடும். அட்ரஸ் ப்ரூஃபும் சரி, அந்த குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அது வந்துடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பேரண்ட்ஸோ இல்லை அண்ணனோ அக்காவோ படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா டிசி வேணும். ஸோ இப்போ அவங்க ஒரு பேரண்ட்ஸ் ஒரு 12வதுக்குள்ளே படிச்சிருக்காங்க, இல்லை 10வதுல படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டிசி வேணும். அடுத்தது அண்ணனோ தம்பியோ இல்லை அக்காவோ படிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க காலேஜ்லேருந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்கணும். ஸோ அது வேணும். ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன். ஸோ இதெல்லாமே இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன இல்லை அப்படின்னா வெறும் 60 ரூபா செலவில் நம்மளால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வாங்கிட முடியும். ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் அந்த டிசி இருக்காது, பேரண்ட்ஸோட டிசி இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு நோட்ரி பப்ளிக்லேருந்து ஒரு லெட்டர் வாங்கணும். அதாவது ஒரு அஃபிடவிட் மாதிரி வாங்கணும். ஸோ அதில் இவங்க படிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வைக்கணும். ஸோ இதெல்லாமே இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக இ சேவை மையத்திலையோ அல்லது இ சேவை அப்படிங்கிற நம்ம தமிழ்நாடு வெப்சைட்லேயோ நீங்கள் வெறும் 60 ரூபா கட்டணம் செலுத்தி நம்மளால் என்ன முடியும், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வாங்கிக்க முடியும். இப்போது ஒரு பேரண்ட்ஸோட டிசி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள படிக்கலை அப்படிங்கிற மாதிரி போடணும். இல்லை ஒரு 7வது 6வதுன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வக்கீல்கிட்ட நோட்ரி பப்ளிக்கிட்ட வாங்குகிறோம். ஸோ அவர் 200 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் வக்கீல். ஸோ லாயரை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா அது காஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு சில பேர் கம்மியான ரேட்டில் பண்ணி தராங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கம்மியான ரேட்டில் பண்ணி தருவாங்க. இல்லை அப்படின்னா அதிக ரேட் அதிக அமௌண்ட் வாங்குவாங்க. ஸோ அப்போது நமக்கு மெயினாக இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா பர் இயர் ஒரு கோர்ஸுக்கு 25,000 ரூபா தராங்க. ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் 25,000 ரூபா தராங்க. இதே என்பிஏ அக்ரிடேஷன், நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் அப்படிங்கிற அக்ரிடேஷன் வாங்கின கோர்ஸாக இருந்தது அப்படின்னா 27,500 ரூபா ஒரு பர் இயர் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸோ அதனால தான் கவுன்சிலிங் மூலமாக போய் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் மூலமாக போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. ஆர்ட்ஸ் காலேஜில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸ்க்கு பெருசாக ஸ்காலர்ஷிப்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் தர்றதில்ல. பட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு நிறையா தர்றாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முன்ன ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணாங்க. பட் என்ன ஆகலாம், இன்னும் ஜீவோ பாஸ் ஆகலை. அதாவது ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் என்னென்னா யாரெல்லாம் முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்படிங்கிற இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கொண்டு வந்தாங்க. பட் இன்னும் ஜியோ பாஸ் ஆகலை. அப்படி பாஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4 பேர் இருந்தாலும் 3 பேர் இருந்தாலும் அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தாலும் எல்லாருமே அவைல் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் அவைல் பண்ண முடியும். இப்போ ஒரு வேளை யாராவது அவங்க ஒரு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அண்ணன் படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு இன்ஜினியரிங்கே படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் அவைல் பண்ணல அப்படின்னா அவங்க அந்த காலேஜ்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி தரணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டும் அவைல் பண்ணல அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி தந்தால் ரெண்டாவது இருக்கவங்களுக்கும் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.